தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். திமுகவில் இணைய அதிமுக முன்னாள் அமைச்சர் பேச்சுவார்த்தை என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். திமுகவில் இணைய அதிமுக முன்னாள் அமைச்சர் பேச்சுவார்த்தை என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு இவர் மதுரை மேற்கு தொகுதியில் 3 முறை தொடர்ச்சியாக வெற்றி பெற்றவர். இவர் சமீப காலமாக திமுகவில் இணையலாமா என்று யோசித்து வருகிறார். ஏனென்று சொன்னால் இவருடைய தொகுதியை கைப்பற்ற திமுக பல கோடி ரூபாய் செலவு செய்ய தயாராக உள்ளது. இந்த சூழ்நிலையில் செல்லூர் ராஜு அவர்கள் தேர்தல் செலவுக்காக தன்னுடைய பண்ணை வீட்டில் பதுக்கி வைத்திருந்த 200 கோடி ரூபாயை யாதோ திருடிச் சென்று விட்டனர். மதுரையில் முருக பக்தர்கள் மாநாடு நடைபெற்றது. இந்து முன்னணி சார்பில் நடத்தப்பட்ட மாநாட்டில் அதிமுக சார்பில் 3 முன்னாள் அமைச்சர்கள் கலந்து கொண்டார்கள். அதில் செல்லூர் ராஜுவும் ஒருவர். செல்லூர் ராஜு அந்த மாநாட்டில் கலந்து கொண்டிருந்த பொழுது அவருக்கு திடீரென தகவல் வந்தது. பதற்றத்துடன் மாநாட்டை விட்டு வெளியே வந்தார். நேராக தன்னுடைய பண்ணை வீட்டுக்கு சென்றார். மதுரை தோரிமான் அருகில் உள்ள தன்னுடைய பண்ணை வீட்டுக்கு. அங்கே அவர் பதுக்கி வைத்திருந்த 200 கோடி ரூபாய் திருடு போய்விட்டது. பொருட்கள் எல்லாம் சிதறி கிடந்தன. மதுரையை சார்ந்த திமுக அமைச்சரிடம் தொடர்பு கொண்டு உதவி கேட்டார். உதவி செய்வதாக வாக்குறுதி அளித்தார். காவல்துறையின் உதவி நாடப்பட்டது. காவல்துறை விசாரித்து வருகிறது. செல்லூர் ராஜு கண்ணீர் வடித்துள்ளார். தான் சேர்த்து வைத்த அந்த தேர்தல் செலவுக்கு வைத்திருந்த பணத்தை எல்லாம் கொள்ளையடித்து சென்று விட்டார்கள் என்று கதறி அழுதுள்ளார். மேலும் திமுகவில் தன்னை இணைத்துக் கொள்ளும்படி அவர் கூறியதாக கூறப்படுகிறது. தன்னுடைய பணத்தை மீட்க வேண்டும். அதற்கு காவல்துறை தயவு தேவை. திமுகவுடைய ஆதரவு தேவை. தன்னுடைய அரசியல் எதிர்காலம் கருதி அவர் திமுகவில் இணையலாம் என்று கருதப்படுகிறது. அமைச்சர் மூர்த்தி அவர்கள் மூலமாக திமுகவில் இணைய தூதுவிட்டதாக கூறப்படுகிறது. மதுரையை சார்ந்த அமைச்சர் செல்லூர் ராஜுவுக்கு மதுரையிலேயே அதிமுக கோஷ்டி பூசல். ஆர்பி உதயகுமார் மற்றும் ராஜன் செல்லப்பா, இப்போ புதிதாக டாக்டர் சரவணன் ஆகியோருடன் இவர் கோஷ்டி அரசியல் பண்ண முடியவில்லை. ஆகவே மரியாதையாக அதிமுகவிலிருந்து கலந்து விடலாம் என்று அவர் முடிவு செய்துள்ளதாக கூறப்படுகிறது. அவர் திமுகவில் இணைய பேச்சுவார்த்தை நடத்துவதாக கூறப்படுகிறது. தன்னுடைய பணத்தை மீட்பதற்காக இந்த பேச்சுவார்த்தை நடத்துவதாக கூறப்படுகிறது. திமுக இதற்கு சம்மதிக்குமா என்பது தெரியவில்லை. ஆனால் செல்லூர் ராஜு திமுகவுடன் இணைவதற்கு ரகசிய பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார்.